ஜப்பான்ல ப்ரொஃபசர் யூனோ அப்படின்றவரு ஒரு நாயை வளர்த்துட்டு இருந்தாரு. அவன் பேரு ஹச்சிகோ. டெய்லியும் அவர் வேலைக்கு போகும்போது ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் அவன் கூடவே போவான். ஈவினிங் அவர் ரிட்டர்ன் வர வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு அவரை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துருவான். இப்படியே ஒரு நாளும் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் ஹச்சிகோ அவர் ட்ரெயின் ஏத்திட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ப்ரொஃபசர் வரவே இல்லை. ப்ரொஃபசர் யூனோ ஒர்க்லயே இறந்துட்டாரு. அதனால அங்கிருந்து அவர் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா ஹச்சிகோக்கு இது தெரியாது இல்லையா? அவன் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் ஒவ்வொரு நாளும் அங்க வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கான். தொடர்ந்து 9 வருஷம் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். மழை, வெயில், பனின்னு எதுவுமே அவன் பார்க்கல. அவனோட ஓனர் ப்ரொஃபசர் யூனோ வருவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தான். இதை பார்த்து அங்க இருக்க மக்கள் அவனுக்கு சாப்பாடு போட்டு அவனை பார்த்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஹச்சிகோ ப்ரொஃபசர் யூனோ மேல வச்சிருந்த அன்பு அங்க இருக்க மக்களோட மனசை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. 9 வருஷம் கழிச்சு ஹச்சிகோ இறந்துட்டான். அதுக்கப்புறம் அங்க இருக்க மக்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியவே ஹச்சிகோக்கு ஒரு சிலை வச்சிருக்காங்க. இந்த சிலை பேரு ஸ்டாச்சு ஆஃப் ஹச்சிகோ. இந்த சிலை ஒரு பேர் அன்புக்கு அடையாளமா அங்க வச்சிருக்காங்க. இது ஹச்சிகோ ப்ரொஃபசர் யூனோக்கு மட்டும் இருக்கிற அன்பு கிடையாது. நம்ம எல்லாருமே இந்த அன்பை நம்ம வளர்க்குற நாய் மேல ஃபீல் பண்ணிருப்போம். அவனுங்க நம்ம மேல பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பானுங்க. அப்படி நீங்க வளர்த்தவங்களோட பேரை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே அவனுங்க பண்ண சேஷ்டையான மொமெண்ட்ஸ் எல்லாம் கூட முடிஞ்சா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.